ஹாய் கைஸ், நீங்கள் வந்து பிராம்டனில் இருக்கிற லேண்ட்லோடா உங்களுக்கு தான் இந்த போஸ்ட் வந்து. ஸோ பிராம்டனில் புதுசாக ஒரு ரூல் வந்திருக்கு ஜனவரி 2026 வந்து என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டல் யூனிட், அதாவது கார்டன் ஸ்வீட், பேஸ்மெண்ட் ஓ ரூம் ரெண்டல் அல்லது பிளாக்ஸஸ் ஓ மல்டிப்ளாக்ஸஸ் லைக் டூப்ளெக்ஸ் ஸோ ட்ரைப்ளெக்ஸ் வாட் எவர், நீங்கள் என்ன ரெண்டல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுருந்தாலும் ரெண்டல் பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதாவது ரெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் வந்து நீங்கள் சிட்டிக்கு அப்ளை பண்ணி எடுக்க வேணும். ஸோ நீங்கள் இது எடுக்காமல் வச்சுருந்தீங்களென்று சொன்னால் ரெண்டல் கண்டினியூவாக ரன் பண்ணுறீங்கன்றா உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் செய்து அவங்க கண்டுபிடித்தா உங்களுக்கு $750 ஃபர்ஸ்ட் ஆஃபன்ஸ் அண்ட் செகண்ட் வந்து 1250, தேர்ட் வந்து 1500. ஸோ இந்த கேட்டகரிக்கு கீழே உங்களுக்கு வந்து பெனால்ட்டியோ லைக் ஆஃபன்ஸ் சார்ஜ் வந்து அவங்க பண்ணலாம். ஆகவே நீங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பேஸ்மெண்ட் யூனிட் வச்சுருக்கிறீங்க, என்ன ரெண்டல் இருக்குது, ஃபுல் ஹவுஸ், இதை வந்து நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி எடுக்க வேணும். எடுத்து தான் நீங்கள் ரெண்டல் பிஸ்னஸ் ரன் பண்ண வேணும். ஸோ ஏன் இந்த ரூல் எல்லாம் வருது, என்ன பிரச்சனை என்னென்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிராம்டனில் வந்து கடந்த வருஷம் வந்து செவரல் ஃபயர் ரெண்டல் பில்டிங் ரெண்டல் ஹவுஸில் வந்து ஃபயர் நடந்திருக்கு நிறைய இடங்களில். ஸோ இதனால தான் இந்த ரூல்ஸ் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அப்ளை பண்ண முதல்ல அதில் ஒரு சின்ன ஒரு எஜுகேஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் அதை போய் ஆன்லைனில் தான் பார்க்க வேணும், படிக்க வேணும், லைக் லேர்ன் பண்ண வேணும். அதுக்கு பிறகு உங்களோட ரெண்டல் யூனிட், அது ஹவுஸாக, பேஸ்மெண்ட்டாக, ப்ளெக்ஸஸாக என்னவாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணி பில் பண்ணியிருக்க வேணும். லீகல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்க வேணும். ஃபயர் கோட் உங்களுக்கு தெரியும், பில்டிங் கோட் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க வேணும். அதை விட இல்லாட்டி நீங்கள் இதெல்லாம் கரெக்ஷன் செய்ய வேண்டியிருக்கும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு உங்களுக்கு லயபிலிட்டி இன்சூரன்ஸ் இருக்க வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் அது வந்து ஆன்லைனில் சிட்டி ஆஃப் பிராம்டனில் இருக்குது, நீங்கள் போய் அப்ளை பண்ணி எடுக்க வேணும். ஸோ இன்னொரு விஷயமும் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரெண்டல் யூனிட் ரெஜிஸ்டர்டு, அதாவது லைசன்ஸ் ரெண்டல் யூனிட்டும் வந்து நீங்கள் சிட்டி ஆஃப் பிராம்டனில் வந்து வெப்சைட்டில் அவங்க அதில் போய் பார்க்கலாம் எந்தெந்த ஹவுஸ் வந்து ரெண்டல் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஹவுஸாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த லிஸ்ட்டும் இருக்குது. இப்போ டெனண்டாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், பிராம்டனில் இருக்க போகிறீங்கண்டா, நீங்கள் அந்த லிஸ்ட்டில் அந்த வீடை நீங்கள் ரெண்ட் பண்ண முதல்ல அந்த லிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். நீங்கள் ரெண்ட் பண்ண போகிற வீடு பேஸ்மெண்ட் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேட்டகரிக்கு கீழே அந்த அட்ரஸ் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் அதில் மேக் ஷோர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டலில் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் ரெண்டல் அப்ளிகேஷன், அதாவது ரெண்டல் யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாட்டி நீங்கள் அதை இப்போ உடனே கன்சிடர் பண்ண வேண்டிய டைம், இல்லாட்டி உங்களுக்கு பெனால்ட்டி பிரச்சனையில் வரலாம். ஏனென்றா யாருமே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நெய்பர் வந்து சொல்லலாம் உங்களோட யூனிட் வந்து லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி, ரைட், அல்லது டெனன்ட் சொல்லலாம், அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யாராவது உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த யூனிட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படலைன்னு சொல்லி. ஸோ ஆகவே காய்ஸ், ஸோ லேண்ட்லோர்டு, பிராம்டன் லேண்ட்லோர்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய டைம் இது. உங்களுக்கு இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு பிராம்டன் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை. ஓகே காய்ஸ், ஹாவ் அ குட் டே.